தியாகம் பண்ணி நம்ம உயிரை கொடுக்கும் பொழுது கடவுளும் நம்மளோட குடியிருப்பாருங்கிறது உண்மையிலே இதைத்தான் 10 கட்டளைகள் ஒரு கட்டளைகள் வருவது தன்னை நேசிப்பது போல தனக்கு அடுத்திருப்பவரையும் நேசி என்ற கருத்து. அதனை சிஸ்டர் ராணி மரியாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. முகவற்றவர்களை முகமாக சிஸ்டருடைய வாழ்க்கை ஒரு அவரகம் பாலா. இன்றைய காலகட்டத்தில் மன்னிப்பு என்பது நம்ம மறந்துவிட்ட ஒன்று. இந்த ராணி மரியாதை அந்த சிஸ்டருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப நமக்கு உணர்ச்சி பூர்வமானது, உணர்வு பூர்வமானது. அதனால நம்ம எதிரியும் நேசிக்கணும், எதிரியும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மன்னிச்சு நம்ம ஏற்றிருக்கோம். அந்த ஒரு பிறருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை அப்படின்னு வீடியத்தை நம்ம வாழ்த்துருக்கோம். நேரில் வந்து ராணி மரியா வாழ்ந்துக்கிறாங்க, படத்தில் வின்சி அலோசியஸ் வாழ்ந்துக்கிறாங்க. இந்த காலத்தில் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது வாழ முடியும் அப்படின்னு அவங்க வாழ்ந்து காமிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இறைவார்த்தை நம்மளும் பின்பற்றுவோம், அன்னை மரியாதை நேசிப்போம், ஆண்டவர் சொல்படி கேட்டு நடப்போம். நன்றி. புரியுது. நம்மளும் இதே மாதிரி கடவுளுக்காக பல தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கணும். கைதரலாம்.